கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 5:21, மேத்யூ 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணங்களை எடுத்து சொல்றாரு. அதாவது பிரமாணத்தில் எடுத்து சொல்றது முதலாவது என்ன சொல்றாரு? கொலை செய்யக்கூடாது என்கிற பிரமாணம். அதாவது பூர்வத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரியத்தை ஒரு 6 முறை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த 5வது அதிகாரத்தில் 6 முறை இது சொல்றாரு. 27வது வசனத்தை சொல்றாரு, 31வது வசனத்தை சொல்றாரு, 33வது வசனத்தை சொல்றாரு, 38வது வசனம், 43வது வசனத்தை சொல்றாரு. பூர்வத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இங்கே எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம், உபாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்க பிரமாணத்தை எடுத்து சொல்கிறாரு. அப்படி செஞ்சேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ அந்த கொலை செய்வதற்கு அதற்கான நியாய தீர்ப்பை பெறுவேன்னு உனக்கு சொல்லப்பட்டது. இப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணங்களை எடுத்து இந்த பிரமாணங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்ல போகிறார். நல்ல கவனிங்க. அவர் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நான் அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இங்கே நீங்கள் நியாயப்பிரமாணங்களை எவ்வளவு தவறாக கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இதை வழி நடத்துகிற வேத பாரகர்களும் பரிசேயர்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தவறுதலாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? கொலை செய்யாதன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொலை செஞ்சா நீ அதற்கான நியாய தீர்ப்பை பெறுவேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஆதியிலிருந்தே தேவனுடைய நோக்கம் என்பது கொலை என்பது நீங்கள் மாம்ச பிரகாரமாக ஒருத்தரை அடித்து கொலை செய்வது இல்லை. அது மாறுபாடானது என்பதை காட்டுவதற்காக தான். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த மனிதர்களுடைய இதில் சொல்லி கொடுத்த விளக்கமும் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததனுடைய நோக்கமும் தவறுதலாக இருப்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் ஆதியிலே உரைக்கப்பட்டது. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? வேத வசனத்தை எடுத்து அந்த வேத வசனத்தை சரியான முறையில் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அதுக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாரு? உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ சொல்லப்பட்டதனுடைய கருத்து என்ன? அது என்ன நோக்கத்திற்காய் சொல்லப்பட்டது, எதற்காய் எந்த காரியத்தில் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டும் விதமாக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பூர்வத்தில் உங்களுக்கு உரைக்கப்பட்டது என்பதை குறித்து சொல்றாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் இதே வேத பாரகர் பரிசேயர் முறையில் கடைபிடிக்கிறது உண்டு. எப்படி? நம்ம வெளியரங்கமாக நம்மளுடைய கோபத்தையோ வெளியரங்கமாக நம்மளுடைய பாவத்தையோ காட்டுவதில்லை, மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் வெளியே ஒரு ஆள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க சொல்லும்போது உங்களுக்கு பூர்வத்தில் உரைக்கப்பட்டது என்ன சொன்னாங்க? உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை தவறுதலாக நீங்கள் பகுத்தறிந்து கொண்டீங்க அப்படிங்கிறத தான் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, ஒரு புது மனுஷன் வாழ்வது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது, எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவி ஆகிறான். அப்போ என்ன? உங்களுக்கு புதிய உடன்படிக்கையினுடைய கற்பனை என்ன? உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை வைப்பார். அவர் உங்களுடைய நியாயப்பிரமாணங்களை உங்கள் இருதயத்தில் எழுதுவார். அவர் உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கும்படி நமக்கு எழுதி கொடுப்பார். அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம வாழ்வது என்பது அவரை பின்பற்றி ஒரு உள்ளான இருதயத்தில் ஒரு மாறுதல் உண்டாகி அதன் மூலமாய் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யக்கூடியது. அப்போ என்னன்னா, நான் மற்றவங்க பார்க்குறாங்கங்கிறக்கா ஒரு காரியம் செய்கிறேன், இல்லை அடுத்தவங்க பார்க்கலங்கிறக்கா ஒரு காரியம் செய்கிறேன், அப்படி இல்லை. மாறாக நான் எப்படி வாழுகிறேன் என்றால், நான் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்,
எனக்கு ஒரு புது இருதயம் உண்டாயிருக்கு. அதனால அந்த புது இருதயத்துக்கு ஏற்றாற் போல நான் வாழுவேன் என்று சொல்லக்கூடியதா? அப்ப என்ன, நான் எழுத்தின்படி வாழல, ஆவியின்படி வாழுகிறேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியின்படி வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி ஆமாண்டவரே உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.